Students, 12th Standard Commerce Unit 1 Management Process Chapter 3 Management by Objectives and Management by Exception. இன்னைக்கு இதில் நம்ம 2 மார்க்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வாட் இஸ் மேனேஜ்மெண்ட் பை ஆப்ஜெக்டிவ்ஸ்னு பார்க்கலாம். மீனிங் என்ன அப்படின்றது பார்க்கலாம். மேனேஜ்மெண்ட் பை ஆப்ஜெக்டிவ்ஸ்னால் management objectives is management system which each member of the organization effectively participate and involves himself. ஒரு ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸ் அங்கே இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாருமே செல்ஃப் இன்ட்ரெஸ்டோட பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஆர்கனைசேஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த கம்பெனியோட கோலை அச்சீவ் பண்ணுறது தான் மேனேஜ்மெண்ட் பை ஆப்ஜெக்டிவ்ஸ். தி சிஸ்டம் கிவ்ஸ் ஃபுல் ஸ்கோப் டு த இண்டிவிஜுவல் ஸ்ட்ரென்த் ரெஸ்பான்சிபிலிட்டி. இண்டிவிஜுவல் பர்சனோட திறமைக்கும் பொறுப்புக்கும் அது ஒரு முழு வடிவம் கொடுக்குது. ஓகேவா? இண்டிவிஜுவல் கோலை ஆர்கனைசேஷனல் கோலாக மாற்றுது. இட் கிரியேட்ஸ் செல்ஃப் கண்ட்ரோல் அண்ட் மோட்டிவேட்ஸ் த மேனேஜர் இன்டு ஆக்ஷன் பிஃபோர் சம்படி டெல்ஸ் இஸ் டு டூ சம்திங். மற்றவங்க சொல்கிறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணணுன்றதை அந்த இண்டிவிஜுவல் பர்சன் பண்ணிடணும். அந்த அளவுக்கு இந்த மேனேஜ்மெண்ட் பை ஆப்ஜெக்டிவ்ஸ் மோட்டிவேட் பண்ணுது. It creates self-control and motivates the manager into action before somebody tells him to do something. Then ஒரு டெஃபினிஷன் ஒன்று இருக்குது. இதில் MBOs யார் பாப்புலரைஸ் பண்ணாங்க? யூஎஸ்ஏல ஜார்ஜ் ஓடியோரின்னு இருக்கார். அவர் தான் இதை பாப்புலரைஸ் பண்ணது. அக்கார்டிங் டு ஹிம், MBO is a system wherein superior and the subordinate manager of an organization jointly identify its common goal, define each individual major area of responsibility in terms of the result expected of him, and use these measures guides for operating the unit and assessing the contribution of each its members. இது உங்களுக்கு ஷார்ட்டாக நான் எழுதிட்டேன் பாருங்கள் என்ன சொல்கிறேன். இதை நீங்கள் எழுதி படிங்க. அவரோட டெஃபினிஷன் என்னென்னா, ஃபஸ்ட்டு எழுதுங்க. MBO is popularized in USA by George Orwell. Second point, according to him, MBO is a system wherein the superior அது டாப் level of the employees and subordinatesனால் கீழே ஒர்க் பண்ணுறவங்க, ஒர்க்கர்ஸ், அந்த மாதிரி கீழே ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்க, டைரக்டர்லேருந்து எம்டிலேருந்து டைரக்டர் வரைக்கும் இருக்கிறவங்க, அவங்கெல்லாம் சேர்ந்து ஜாயிண்ட்டாக அச்சீவ் அந்த காமன் கம்பெனியோட ஆர்கனைசேஷனோட காமன் கோலை அச்சீவ் பண்ணுறது தான் MBO அப்படின்னு யார் சொல்கிறது? ஜார்ஜ் ஓடியோரின் சொல்கிறாரு. Define each individual major area of responsibility, assessing the contribution of each of its members. அவங்க எந்த மாதிரியான கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க ஒவ்வொருத்தரும், superior to subordinates, அதை அசஸ் பண்ணுறது தான் MBO அப்படின்றது யார் சொல்லியிருக்காங்க? ஜார்ஜ் ஓடியோரின். இதை நீங்கள் 2 மார்க்கில் வந்தால் நீங்கள் அட்டன் பண்ணலாம். இவங்க நேம் போட்டுட்டு MBO, George Orwell definition. MBO is popularized in USA by George Orwell. According to him, MBO is a system where the superiors and subordinates jointly achieve the common goal of the organization. Define each individual major area of responsibility. ஒவ்வொருத்தரோட மேஜர் ஏரியா ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு சொன்னால் தான் அவங்க அதில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஃபைனலாக அவங்களோட ஒவ்வொருத்தரோட கான்ட்ரிபியூஷனை அசஸ் பண்ணுறது. இதுதான் ஜார்ஜ் ஓடியோரின் டெஃபினிஷன். ஓகேவா? இதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. ப்ரொஃபஸர் ரீடின் டிஃபைன்ஸ் ஆஸ் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் எஃபெக்டிவ் ஸ்டாண்டர்ட்ஸ், managerial positions and periodic conversion of those into measurable time-bound objectives linked vertically, horizontally and with the future planning. இது கூட உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் ஷார்ட்டாக எழுதியிருக்கேன். அதை நீங்கள் ஈஸியாக படித்து 2 மார்க்கில் அட்டன் பண்ணலாம். நீங்கள் பாருங்கள், இதை நோட் பண்ணிக்கோங்க. நோட்டில் ப்ரொஃபஸர் ரீடின் டிஃபைன்ஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் எஃபெக்டிவ் ஸ்டாண்டர்ட்ஸ் for managerial positions, then the periodic conversion of those into measurable time bound objectives linked vertically and horizontally and with the future planning. redefine என்ன சொல்லியிருக்காரு? இதை நோட் பண்ணிக்கோங்க. நோட்டில் Redin, Professor Redin
அப்படின்னு என்ன சொல்லியிருக்காரு? எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் effective standards for managerial position. The periodic conversion of those into measurable time bound objectives linked vertically and horizontally and with the future planning. So இந்த வந்து ப்ரொஃபஸர் ரெடின் டிஃபைன் பண்ணியிருக்காரு. இது வந்து ஜார்ஜ் ஓடியோரின் டெஃபினேஷன். இந்த ரெண்டு டெஃபினேஷன் படிச்சுக்கோங்க. அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து உங்களுக்கு என்ன இதில் நெக்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின். நெக்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின் வந்து வாட் ஆர் த ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் எம்பிஓ. எம்பிஓவில் என்னன்னு படித்தோம். இப்போ வந்து வாட் ஆர் த ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் எம்பிஓ அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அது ஆக்சுவலாக வந்து 2 மார்க்லேயும் உங்களுக்கு இருக்குது. அடுத்தது 5 மார்க்கில் எதையும் கேட்கல. 2 மார்க்கில் கேட்டால் நீங்கள் 2 பாயிண்ட்ஸ் எழுதினா போதும். ஆப்ஜெக்டிவ்ஸ் சமயத்தில் அவங்க வந்து 3 மார்க்லேயும் கேட்கலாம். 3 மார்க்கில் கேட்டால் நீங்கள் வந்து 3 பாயிண்ட்ஸ் எழுதணும். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் எம்பிஓ மேனேஜ்மெண்ட் பை ஆப்ஜெக்டிவ்ஸ் இஸ் இன்டெண்டட் பிரைமரிலி டு மெஷர் அண்ட் ஜட்ஜ் பெர்ஃபார்மன்ஸ். அப்படின்னா என்ன? மெஷர் பண்ணணும். ஒருத்தர் எப்படி வேலை செய்கிறாங்கன்ட்டு மெஷர் பண்ணுறது, அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ஜட்ஜ் பண்ணுறது. ஓகேவா? செகண்ட் பாயிண்ட் வந்து டு ரிலேட் இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ் டு ஆர்கனைசேஷனல் கோல்ஸ். என்ன வந்து ஆர்கனைசேஷனல் கோலோட இண்டிவிஜுவல் பர்சன்தை வந்து ரிலேட் பண்ணி பார்க்கணும். எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க கோல் அச்சீவ் பண்ணுவாங்களா அப்படின்ட்டு. இந்த 2 பாயிண்ட்டு நீங்கள் 2 மார்க்கில் எழுதினா போகிறோம். இன்னொரு 8 பாயிண்ட்ஸ் இருக்கா, நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் உங்களுக்கு என்னன்ட்டு. டு கிளாரிஃபை போத் த ஜாப் டு பி டன் அண்ட் த எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் த அக்காம்ப்ளிஷ்மெண்ட்டு. நம்ம வந்து நிறைவேற்றக்கூடிய வேலை மற்றும் எதிர்பார்ப்புகள் இரண்டையும் தெளிவுபடுத்தல். அடுத்தது டு ஃபாஸ்டர் த இன்க்ரீசிங் காம்பிடன்ஸ் அண்ட் த க்ரோத் ஆஃப் த சபார்டினேட்ஸ். கீழே வேலை செய்கிறவங்களோட வந்து டேலண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறது, அவங்க ஒர்க் பண்ணுற அளவுக்கு மோட்டிவேட் பண்ணுறது, அவங்கள நல்லா அவங்களோட க்ரோத்தை என்ஹான்ஸ் பண்ணுறது. காம்பிடன்ஸ் அண்ட் க்ரோத் ஆஃப் த சப்பார்டினேட்ஸ். ஃபாஸ்டர் த இன்க்ரீசிங் காம்பிடன்ஸ் அண்ட் க்ரோத் ஆஃப் சப்பார்டினேட்ஸ். டு என்ஹான்ஸ் த கம்யூனிகேஷன் பிட்வீன் சுப்பீரியர் அண்ட் சப்பார்டினேட்ஸ். டாப் லெவல் எம்ப்ளாயீஸ்க்கும் கீழே இருக்க லோயர் லெவல் எம்ப்ளாயீஸ்க்கும் இருக்கிற அவங்களுக்கு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். மேலே என்ன வேலை நடக்குது, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே இருக்கிற கம்யூனிகேஷன் வந்து கேப் இருக்கக்கூடாது. எந்த டிபார்ட்மெண்ட்லையும் எல்லாமே வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே இருக்கணும். ஓகேவா? டு சர்வ் அஸ் த பேசிஸ் ஃபார் ஜட்ஜ்மெண்ட் அபவுட் சேலரி அண்ட் ப்ரமோஷன். சேலரி சம்பளம் கொடுக்கறது, அடுத்தது வந்து ப்ரமோஷன் கொடுக்கறது, இதெல்லாம் வந்து நியாயமாக இருக்கணும் இல்லையா? அதுதான் வந்து 6th பாயிண்ட். டு ஸ்டிமுலேட் த சபார்டினேட்ஸ் மோட்டிவேஷன். கீழே இருக்கிற நம்ம சபார்டினேட்ஸ்னால் யார்? லோயர் லெவல் எம்ப்ளாயீஸ், பாட்டம் லெவல் எம்ப்ளாயீஸ். அவங்கள வந்து என்ன பண்ணணும்? அவங்கள மோட்டிவேட் பண்ணணும். டு ஸ்டிமுலேட் த சபார்டினேட்ஸ் மோட்டிவேஷன். அவங்கள வந்து கீழ்நிலை பணியாளர்களின் ஊக்கத்தை தூண்டி விடணும். ஓகேவா? அவங்க நல்லா வேலை செஞ்சு அவங்க நியாயமாக சம்பளம் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சரௌண்டிங்ஸ்லாம் அவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தா நல்லா வேலை செய்வாங்க. டு சர்வ் அஸ் எ டிவைஸ் ஃபார் ஆர்கனைசேஷனல் கண்ட்ரோல் அண்ட் இன்டகிரேஷன். ஒரு ஆர்கனைசேஷனில் கண்ட்ரோலுக்கும் இன்டகிரேஷனுக்கும் ஒரு டிவைஸ் மாதிரி இருக்கணும். ஓகேவா? டிவைஸ் மீன்ஸ் ஒரு கருவியாக இருக்கணும், கருவியாக சேவை செய்யணும். ஸோ தீஸ் ஆர் ஆல் த 8 பாயிண்ட்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் எம்பிஓ. நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் இருக்குது உங்களுக்கு? வாட் இஸ் மென்ஷன் எனி 2 அட்வான்டேஜஸ் ஆஃப் எம்பிஓன்னு கேட்டிருக்காங்க. அது 5 மார்க்கில் இருக்குது. அதில் நம்ம படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வாட் இஸ் கீ ரிசல்ட் ஏரியா. கீ ரிசல்ட் ஏரியா பார்க்கலாமா? bring out the third one விட்டுட்டோம். bring out the meaning of MBE. bring out the meaning of MBE பார்க்கலாம். இப்போ third one. இங்கே பாருங்கள், மார்க் பண்ணிக்கோங்க. தேர்ட் கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் மார்க் பண்ணிக்கோங்க.
மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல், மேனேஜ்மெண்ட் பை எக்ஸப்ஷன் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் பிரின்சிபல் ஆஃப் மேனேஜ்மெண்ட். இது வந்து ஆர்கனைசேஷனில் வெரி இம்பார்ட்டன்ட் பிரின்சிபல். ஓகேவா? இது வந்து இட் இஸ் பேஸ்ட் ஆன் பிலீஃப், ஒரு நம்பிக்கை அடிப்படையாக கொண்டு எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துவதற்காக ஒரு முயற்சி இது. ஓகேவா? அடுத்தது இது வந்து மேனேஜ்மெண்ட் பை எக்ஸப்ஷன் இஸ் எ ஸ்டைல் ஆஃப் பிஸ்னஸ் management that focuses on identifying, handling the cases that deviate from the norm. இதனை கொடுத்துருக்காங்க. மேனேஜ்மெண்ட் பை எக்ஸப்ஷன் வந்து அந்த எக்ஸப்ஷன் இஸ் எ ஸ்டைல் ஆஃப் பிஸ்னஸ். என்ன ஃபோக்கஸ் பண்ணுறாங்க? நெறிமுறையிலிருந்து விலகி போகும் நிகழ்வுகளை அடையாளம் காண்பதற்கும் கையாள்வதற்கும் கவனம் செலுத்துகின்ற வணிக நிர்வாகத்தின் ஒரு ஃபார்ம். ஓகேவா? என்ன சொல்கிறாங்க? அந்த பர்டிகுலராக அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணிகிட்டே போகணும். அதுலேருந்து விலக்கக்கூடாது. மேனேஜ்மெண்ட் பை எக்ஸப்ஷன்னா அதுலேருந்து விலகி போகக்கூடாது. அது கரெக்டாக நமக்கு வந்து மேனேஜ்மெண்ட் பை எக்ஸப்ஷன் இஸ் ஸ்டைல் ஆஃப் பிஸ்னஸ் தட் ஃபோக்கஸஸ் ஆன் ஐடென்டிஃபையிங், ஹேண்டிலிங் கேசஸ் தட் டீவியேட் ஃப்ரம் த நார்ம். இந்த ஒரு 4 லைன்ஸ் நீங்கள் எழுதினா போதும். இட் இஸ் எ ஸ்டைல் ஆஃப் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் தட் ஃபோக்கஸஸ் ஐடென்டிஃபையிங் அண்ட் ஹேண்ட்லிங் த கேசஸ் ஃப்ரம் த நார்ம். ஓகேவா? இது எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிள்ஸ் 2 மார்க்குக்கு தேவையில்லை. சப்போஸ் 3 மார்க் 5 மார்க் கேட்டாங்கன்னா நீங்கள் எழுதலாம். இப்போ வந்து கீ ரிசல்ட் ஏரியான்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? கீ ரிசல்ட் ஏரியா எங்கே இருக்குது? கீ ரிசல்ட் ஏரியாவுக்கு போகலாம். எத்தனாவது கொஸ்டின்? கீ ரிசல்ட் 5th கொஸ்டின் இல்லையா? 5th கொஸ்டின் கீ ரிசல்ட் ஏரியா. கீ ரிசல்ட் ஏரியானா என்ன கொடுத்துருக்காங்க? ஃபிக்ஸிங் கீ ரிசல்ட் ஏரியாஸ். Key result areas are fixed on the basis of organizational objective premises. ஓகேவா? இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இதுலேயே வந்து ஆர்கனைசேஷன் ஆப்ஜெக்டிவ்ஸ்லேயே வந்து ரொம்ப வந்து இம்பார்ட்டண்ட் ஃபைனல் டெசிஷன்ஸ்லாம் கீ ரிசல்ட் ஃபிக்ஸிங் கீ ரிசல்ட்ஸ் ஏரியாஸில் தான் இருக்குது. கீ ரிசல்ட் ஏரியாஸ் ஆர் அரேஞ்ச்டு ஆன் ப்ரியாரிட்டி பேசிஸ். ப்ரியாரிட்டினா இது கீ ரிசல்ட் ஏரியாவுக்கு தான் ஃபஸ்ட்டு முன்னுரிமை கொடுப்பாங்க. அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் கீ ரிசல்ட் ஏரியாங்கிறது என்ன? அந்த பேசிஸ் ஆஃப் ஆர்கனைசேஷனல் ஆப்ஜெக்டிவ்ஸ் ப்ரிமிசஸ் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க கீ ரிசல்ட் ஏரியா தான். அதெல்லாம் என்னென்ன அப்படின்னா, இப்போ நம்ம ப்ராஃபிட்டபிலிட்டி, மார்க்கெட் ஸ்டாண்டிங் அண்ட் இன்னோவேஷன். அப்படின்னா என்னென்னா, ப்ராஃபிட்டபிலிட்டினா லாபம் எவ்வளோ, இதெல்லாம் வந்து கீ ரிசல்ட் ஏரியா. பிஸ்னஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணி அவங்க எல்லாமே சேர்ந்து செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டோட இன்வால்வ் ஆகி பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்க கோல் அச்சீவ் பண்ணும்போது ஃபைனலாக என்ன வருது? முக்கியமானது என்னது? ப்ராஃபிட் பார்ப்பாங்க, மார்க்கெட் ஸ்டாண்டிங் பார்ப்பாங்க. மார்க்கெட்டில் வந்து எந்த அளவுக்கு நம்ம ப்ராடக்ட் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கு, ரீச் பண்ணியிருக்கு அப்படின்றத பார்ப்பாங்க. இன்னோவேஷன், நியூவாக என்ன கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்றதும் பார்ப்பாங்க. இது மூணும் வந்து கீ ரிசல்ட் ஏரியாவோட examples. Key result areas are fixed on the basis of organizational objective premises. Key result areas are arranged on a priority basis. Priority basisனா KRAக்கு தான் முக்கியத்துவமே கொடுப்பாங்க. அது என்ன அப்படின்னா, இதுதான் இட் இண்டிகேட்ஸ் ஸ்ட்ரென்த் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன். ஸ்ட்ரென்த் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன் எது மூலமாக தெரியும்? ப்ராஃபிட்டபிலிட்டி. இந்த ப்ராஃபிட் வரதை வச்சு தான் அந்த எந்த அளவுக்கு அவங்க வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ வந்து எஃபோர்ட் போட்டிருக்காங்கன்றது இதில் தெரியும். மார்க்கெட் ஸ்டாண்டிங்னா எந்த அளவுக்கு அவங்களோட ப்ராடக்டோ அவங்க சேல் பண்ணுற பொருளோ அது வந்து எந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்கு, புதுசாக என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க. மார்க்கெட்டில் வந்து நிறைய காம்படிஷன் இருக்கும். சேமாக இருக்கிற ப்ராடக்ட் நம்ம ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக கண்டுபிடிச்சா நல்லா போய் ரீச் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் நிறையா கிடைக்கும். அந்த புது ப்ராடக்டை வந்து எல்லாருமே வாங்க வருவாங்க. ஓகேவா? ஸோ ஃபிக்ஸிங் கீ ரிசல்ட் ஏரியாங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது வந்து இம்பார்ட்டன்ட் ஃபிக்ஸிங் கீ ரிசல்ட் ஏரியா இன் ஆர்கனைசேஷனல் ஆப்ஜெக்டிவ்ஸ் ப்ரிமிசஸ். ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன பாயிண்ட் எழுதணும்? இந்த இதுலேருந்து எழுதினா போதும். 4 பாயிண்ட் எழுதுங்க. கீ ரிசல்ட் ஏரியா ஆர் ஃபிக்ஸட் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஆர்கனைசேஷனல் ஆப்ஜெக்டிவ் ப்ரிமிசஸ். கீ ரிசல்ட் ஏரியாஸ் ஆர் அரேஞ்ச்டு ஆன் த ப்ரியாரிட்டி பேசிஸ். ஒரு 4 கொஸ்டின்ஸ் பார்த்தோம். வாட் இஸ் NVO டெஃபினேஷன் பார்த்தோம். ஆப்ஜெக்டிவ்ஸ் நான் ஃபுல்லாகவே சொல்லி கொடுத்துட்டேன் உங்களுக்கு.
bring out the meaning of MBE and mention இது அட்வான்டேஜஸ் வந்து 5 மார்க்கில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க. வாட் இஸ் நோன் அஸ் KRA இதெல்லாமே பார்த்தோம். அப்புறம் டெஃபினிஷன்ஸ் பார்த்தோம். என்ன டெஃபினிஷன்ஸ் பார்த்தோம்? ஜார்ஜ் ஆடியோரின் டெஃபினிஷனும் ப்ரொஃபஸர் ரீடின் டிஃபைன்ஸும் நம்ம பார்த்தோம். இதெல்லாம் கொஞ்சம் படித்து ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் சாப்டர் இது. நீங்கள் புரிஞ்சுட்டு படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து நெக்ஸ்ட் டாப்பிக்கோடு பார்க்கலாம். தேங்க்யூ.